ஜெபம். எங்களை அளவிற்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி தகப்பனே பிதாவே. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்பதாக வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே பிதாவே. இந்த உலகத்துல எங்க போனாலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நேரம் கொடுக்கவே முடியாது ஆண்டவரே பிதாவே. இந்த சமூகத்தை அப்பா ஜெயிப்பது ஒரு பெரிய ஒரு அப்பா தகப்பனே நீர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு கிருபை ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை கூட தகப்பனே பிதாவே, இந்த ஜெபத்தையும் ஆண்டவரே பிதாவே அப்பா அப்படி சமூகத்தை நாங்க வருகிறோம் ஆண்டவரே பிதாவே. நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தகப்பனே பிதாவே அப்பா ஜெபிக்க இருக்கிறோம். எங்களுடைய மத்தியில நீங்க வாங்க தகப்பனே. நம்முடைய பிரசனத்தை தகப்பனே பிதாவே அப்பா நீர் எங்க மத்தியில நீர் இறங்கி நீர் மாத்திரமே இந்த ஜெபத்தினால தகப்பனே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நீ நடத்துங்கப்பா. இங்க நடக்க இருக்கிற அப்ப தகப்பனே நாங்க பாடுகின்ற பாடல்கள் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா செய்தி நேரங்களை நீங்க ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது போன தடவை இதுல என்ன எடுத்தேன் அப்படின்னா, நாம் ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எடுத்தேன். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு. முதலாவது நம்ம ஆயத்தப்படுறோம். ரெண்டாவது தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். நம்ம சும்மா நமக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நம்ம அப்பாட்ட இருந்தாலும் அம்மாட்ட இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்டாதான் அதை நம்ம பெற்றுக்கிற முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல நம்ம கேட்கணும். அதை யாரு எப்படி கேட்கிறா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒருத்தரை மட்டும் அதுல சந்திச்சு நம்ம எடுக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து ஒரு 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கல. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியே நிற்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்யணும். இந்த இதுல நம்ம பார்க்கும்போது சாலமோனுக்கு ஒரு சிறு வயசுல எப்படி சொல்றது, ஒரு பெரிய பொறுப்பு ஒண்ணு வருது. இது தாவீது ராஜா மரணம் அடைகிறார். தாவீது ராஜா மரணம் அடையும் பொழுது சாலமோன் ராஜா அரசாள போகிறார். அந்த நாட்டை நம்ம ஆளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சாலமோன் தள்ளப்படுகிறார். தள்ளப்படும் பொழுது அவருக்குள்ளான ஒரு சிறு ஒரு பயமும் ஒரு பெரும் கலக்கமும் ஏற்படுது. என்ன ஏற்படுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு இராணுவம், இத்தனை அரசாண்ட ராஜாக்களை தாண்டி நமது அப்பா ஒரு போர் புரிஞ்சு இவ்வளவு கட்டமைப்பு உருவாக்கி இவ்வளவு ஒரு பராக்கிரமமா இருக்கிற நம்ம அப்பா இந்த அரசாங்கத்தை நம்ம தான் இனி அடுத்து வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால இவர் என்ன பண்றாரு, நம்ம நியாயமா இருக்கணும், நம்ம அப்பா மாதிரி நம்ம சரியான பதில சொல்லணும், இந்த மக்கள்கிட்ட நேர்த்தியா வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கள் வர்றாரு. இந்த உலகத்துல நமக்கு எது முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாணம் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்னா, எல்லா விஷயத்திலையும் நம்ம நோட் பண்ணுவோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவன் அந்த இடத்துல அவன் சமத்தா பண்ணிட்டான்பா, அந்த இடத்துல அவன் நேக்கா பண்ணிட்டான்பா, இந்த விஷயத்த கூட அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான்பா
அப்படிங்கிறது இப்போ உலகத்து காரியங்களுக்கும் சரி, நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியிலுக்கும் சரி, நமக்கு வந்து ஞானம் முக்கியமா வேணும். அது வந்து சாலமன் வந்து தெளிவா வந்து அவர் வந்து வேற எதையுமே கேட்கல. ஒரு பொருளை கேட்டிருந்திருக்கலாம், பொண்ணை கேட்டிருந்திருக்கலாம். இல்லைன்னா அவர் எப்படி சொல்றது, ஒரு நிரந்தரமான ராஜாவா நான் வாழணும், ஒரு நிரந்தரமான ஒரு அரசால நான் வந்து சாகுற வரைக்கும் அந்த ஒரு கெத்தை இப்போ உள்ள காலத்துப்படி அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ உள்ள பணக்காரர்கள்லாம் எப்படி எதா இருந்தாலும் அந்த ஒரு மேட்டிமையை நான் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சில விளம்பரங்களை பதிவு பண்ணுவாங்க. சரி, நம்ம வந்து உயர்ந்த இடத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்கள் மனநிலைமைக்கு முன்னாடியும் சரி தன்னை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம சாதாரணமா யோசித்து பார்த்தோம்னா, சாதாரண ஒரு யூடியூப் சேனல்ல கூட நம்ம எப்படி சொல்றது, இந்த பரிதாபங்கள் விஜய் விழாக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் தான். ஆனா நாங்க பெரிய ஆளுங்க அப்படிங்கிறதுக்காண்டி தங்களை நிரூபிக்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்க கூட சந்திக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க கூட போய் பேட்டி எடுக்கிறது, அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது. எதுக்கு அப்படின்னா தன்னை நிரூபிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பிரயாசப்படுறாங்க. அந்த மாதிரி வந்து சாலமோன் நினைச்சிருந்தா வந்து ஒரு வேற இடத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த மக்களை நேர்த்தியா வழி நடத்துகிறதுக்கு வந்து ஞானத்தை கேட்கிறாரு. நம்ம வந்து ஜெபம் பண்றோம், நம்ம இது பண்றோம், ஆண்டவர் வந்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவேன்னு சொல்லி இருக்காரு. ஆண்டவர் வந்து தருவாரு, ஆண்டவர் எதை கேட்டாலும் தருவாரு. ஆனா குறிப்பா நம்ம இந்த விஷயத்துல கத்துக்கிறது என்னடான்னா, நம்ம இந்த உலகத்துல நடக்கிறதுக்கும் சரி, நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஞானங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் அந்த சாலமன் வந்து தெளிவா இருக்காரு. நம்ம எதை வேணா சம்பாதிச்சிடலாம், எதை வேணா நம்ம அடைஞ்சிடலாம். அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க, இந்த உலகத்துல வந்து எதை யாரு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நல்லா புரிஞ்சிருந்திருக்காரு. சாதாரண ஆளுக்களா இருந்தா வந்து இது வந்து வேற மாதிரிதான் நம்ம கேட்டிருப்போம், இது பண்ணியிருப்போம். ஆனா அந்த சாலமன் வந்து தெளிவா பாயிண்ட் பிடிக்கிறாரு பாருங்க. ஞானம் தான் முக்கியம். ஞானத்தை வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு அறிவை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இல்ல இன்னொருத்தனால வந்து இதை வந்து நமக்கு செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அது முடியாது. அது கரெக்டா அந்த பாயிண்ட் பிடிச்சிருக்காரு பாருங்க. ஞானத்தை வந்து தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுல வந்து ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு பாரு. நீ வேற எதையுமே கேட்கல, இந்த ஞானத்தை நீ கேட்டதுனால வந்து உனக்கு முன்னாடி இது வரைக்கும் எவனும் இருந்ததும் கிடையாது, இனிமேலுக்கு அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு இதை கேட்டதுனால இதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் முன்னாடி வரைக்குமே யாருமே ஆண்டவர்கிட்ட இந்த ஞானத்தை கேட்கல. நம்ம ஆதியாமத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஞானம் வேற யாருமே கேட்கல. சாலமன் வந்து கரெக்டா முதல் இடத்துல அதை பதிவு பண்றாரு. அதுக்குதான் ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிரியப்படுறாரு சாலமன் மேல. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க, இனிமேலுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டப்பா அந்த ஸ்தானத்தை, உனக்கு பின்னாடி வர்ற யாரா இருந்தாலும் இது மாதிரி ஒரு நாணம் வந்து உனக்கு வந்து கிடைக்காது, யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தெளிவா அந்த இடத்துல சாலமோன்கிட்டயே அதை பதிவு பண்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்ம எதையும் அதை சரியா செய்ய முடியும், நேர்த்தியா செய்ய முடியுங்கிறது நமக்கு அதான் தெரியும். அப்படியே ஒரு நீதிமொழிகள் வந்து 4வது அதிகாரத்துக்கு வாங்கல. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். 5, 6, 7 3 வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அதாவது ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை வேணா நீ சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அது தெளிவா சொல்றாரு பாரு. இந்த உலகத்துல வந்து எது நமக்கு முக்கியமான தேவை ஒண்ணு அப்படின்னா ஞானமும் புத்தியும் மட்டும்தான் தேவை. அது அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ சம்பாதிக்கணும்னா அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். நானுங்கிறது வந்து ஒரு இப்ப திடீர்னு வந்து நம்ம எப்படி சொல்றது, தாவீது வந்து அருமையா நம்ம எடுத்துக்கலாம். இது அவர் வந்து கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த கவசத்தை எல்லாம் போட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவர் வந்து அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு யுனிக்கா யோசிக்கிறாரு, ஒரு தனித்துவமா யோசிக்கிறாரு. இது எல்லாமே வேண்டாம், ஆனா ஒருத்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறாரு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த கோலியாத்தை வீழ்த்திடுறாரு. அதுதான் அந்த தற்காப்பு. அதாவது வந்து நம்ம யாரு மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு. அதுலயும் அந்த 6வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு. ஏன்னா சாலமோன் வந்து அதுக்கப்புறம் அதை விட்டுருவாரு.
அது ஆண்டவருக்கு தெரியுது. இங்க நீதிமொழிகள் அதை தெளிவா எழுதியிருக்காரு. சம்பாதி, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். நம்ம ஒரு சில விஷயத்த ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிறோம், வாங்கிக்கிறோம், பெற்றுக்கிறோம் அப்படின்னா அது நமக்குள்ளே நிலைவரமா இருக்கணும். கண்டினியூவா அதை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம். அதுதான் நீதிமொழிகள் இதை விட்டுறாதப்பா, அதன் மேல் பிரியமா இரு, அது உன்னை காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் அவர் முக்கியமா சொல்றாரு, நாணமே முக்கியம், நாணத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நம்ம எப்படி சொல்றது, உலகத்துல என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு உலக பொருளா இருந்தாலும் சரி, உலக கல்வியா இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா அந்த நாணங்கிறது பர்டிகுலரா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது, நம்ம திங்க் பண்றது, நம்ம மூளைக்கு நம்ம இருதயத்துக்கு ஏற்றதான் அது நாணம். அத தெளிவா சொல்றாரு. நம்ம கடைபிடிச்சா அது நம்மள மேன்மைப்படுத்த அப்படிங்கிறாரு, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்ம கேட்கிற பொழுது அதை எதை கேட்கிறோம்ங்கிறது ஒரு தெளிவான விஷயம். ஆண்டவர் நம்ம எதை கேட்ட நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்க வேணும். நம்மளுடைய தகப்பனவரு நம்ம என்ன வேணா கேட்கலாம். அதனால அதை எதை கேட்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம உலக காரியங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது ஞானம் தான் தேவை. இப்ப படிக்கிறீங்க, அதுக்கு ஞானம் தான் தேவை. இந்த உலகத்துல இந்த பூமியில வாழணும், மனுஷருக்கு முன்னாடி வாழணும், ஒரு ஓனரு கீழே வேலை செய்யணும், ஒரு முதலாளி கீழே வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு ஞானமா ஒரு புத்தியா இருந்தா மட்டும்தான் ஒரு கம்பெனியில நம்ம எடுத்துக்கிடுவான். இவன் நல்லா வேலை செய்யறான், இவன்ட இவ்வளவு எப்படி சொல்றது, இவ்வளவு சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க மோஸ்ட்லி இவன்ட்ட இந்த சரக்கு இருக்குடா, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்டா, இவன்ட்ட ஒண்ணுமே இல்லடா, இவன் மட்டிடா, இவன் யூஸ் பண்ண முடியாதா, இவன் எதுக்குடா எடுத்துக்கிட்டு அப்படியே பேசுவாங்க இங்க மேக்சிமம். அதனால நம்மள்ட்ட என்ன புத்தி இருக்குது அப்படிங்கிறது உலக மனுஷனா இருந்தாலும் நம்மள்ட்ட யோசிச்சுதான் பார்ப்பான். அதனால அந்த உலகத்துல நமக்கு தேவையான ஒண்ணுதான் பெரும் முக்கியம். என்ன அப்படின்னா அந்த உலகத்துல வாழ்றதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரீதியில வாழ்றதுக்கு நம்ம பல போராட்டங்களை சந்திக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை ரீதியா சந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பைபிள் தேவை. இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் தேவை. இந்த வசனங்கள் மூலமா தான் நம்மளை காப்பாத்திக்கிற முடியும். இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு தனித்துவமான ஒண்ணு. அதனால அது நம்ம எதை சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஒரு தெளிவா ஆண்டவர்கிட்ட சாலமோன் மாதிரி கேட்டு புத்தியை சம்பாதிச்சு கொள்ளணும், நாணத்தை சம்பாதிச்சு கொள்ளணும். அப்படியே 7:7 வாசிங்களே, மத்தேயு 7:7, 7, 8, 9 வாசிடுங்களே. 11 வரை வாசிடுங்க. அப்படியே 7, 8, 9, 10, 11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? இது ஆண்டவர் கேட்க சொல்லி இருக்கிறாரு, நம்ம கேட்போம். சில நேரத்துல நம்ம இடத்துல ஒரு யோசனை என்னன்னா, நம்ம ரொம்ப நாளுக்காண்டி ஒரு விஷயத்தை குறிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அது நமக்கு வாய்க்கப்படாமலே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, ஆண்டவருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு நமக்கு அவருக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்றோம், கிடைக்கல அப்படின்னா விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கோம், எல்லார் வீட்லயுமே சின்ன பிள்ளை இருக்கு, நம்ம இப்ப இருக்கிற எல்லார் வீட்லயுமே. ஒரு திருவிழா கடையை கூட்டிட்டு போறோம். அந்த திருவிழா கடையை கூட்டிட்டு போகும்போது நம்மளே இதை அனுபவிச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய திங்கிற சாமான் இருக்கும், அதை நம்ம கேட்க மாட்டோம். ஒரு பண்டம் கேட்க மாட்டோம், மிச்சர் கேட்க மாட்டோம், முறுக்கு அல்வா எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனா நம்ம தெளிவா கேட்கறதுன்னா உடைஞ்சு போடுற ஒரு பொருளை கேட்போம், ஒரு விளையாட்டு பொருளை கேட்போம். அப்ப நம்ம தகப்பன் சொல்லுவாரு, நீ சாப்பிடுறதுக்கு என்ன வேணா கேளுப்பா, நான் வாங்கி தரேன், இது உடைஞ்சிரும், இது வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம அதை கேட்க மாட்டோம், அதைத்தான் கேட்போம். இப்ப நம்மள யோசித்து பார்த்தோம்னா, அப்ப அந்த தகப்பனுக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது தகப்பனுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னடா கிடைக்கலையே, நம்ம அப்பா வாங்கி தர மாதிரி வாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவோம் நம்ம மனசுக்குள்ளேயே. ஒரு எப்படி சொல்றது, அந்த வயசுல நமக்கு தெரிஞ்சிருக்காரு, ஆனா இப்ப நம்ம அந்த வயசுக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப நமக்கு நல்லா புரியும். இப்ப நம்மளே ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போனாலும், நம்ம பிள்ளைய கூப்பிட்டு போனாலும் திங்கிறதுக்கு நல்லா நிறைய வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த உடைஞ்சு போய் ஒரு சொற்ப நேரத்துக்காண்டி நம்மளுடைய பணத்தை அதை வீணடிக்க மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். அது மாதிரிதான் ஆண்டவர் நம்ம கேட்கும் போது கொடுக்குறாரு. அதை எதை எப்ப யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் தெரியும்.
ஆனா நம்மளுடைய வேலை வந்து தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் கொடுக்கப்படுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே சில விதமான ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து பதில் தரவில்லை அப்படின்னா அதை பொறுமையா கொடுப்பாரு, லேட்டா கொடுப்பாரு. நாம வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதை எதை கேட்கணும்னா தெளிவான ஞானத்தை கேட்க வேண்டும், புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கிற எல்லாருக்கும் நல்ல ஈவுகளை மட்டுமே வாக்கி கொள்வார். ஆமீன்.